யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி கோழி, அது எந்த கோழியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மெடிக்கலில் மருந்து வாங்கி ஊற்றுறத விட நம்ம வந்து அந்த நோய் உள்ள கோழிக்கு அதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்டாக நம்ம வீட்டிலே இருக்கிற இந்த மருந்து கொடுத்தாலே போதுங்க. நமக்கு வந்து சூப்பராக அந்த கோழிக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் இந்த வெயில் நாட்கள் ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோழிங்களை வந்து வாட்ச் பண்ணணும். அதுங்க சளி பிடிச்சி ஜுரம் வரும். அதுதான் நமக்கு கோழிக்கு நோய். அது இல்லாமல் வெள்ளை காய்ச்சல் வரும். இது 3 விதமான கோழிகள் இப்போ முட்டை போடுற கோழி 2 கோழி இறந்துருச்சுன்னா அதை சரியாக நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் மற்ற கோழிலாம் பார்க்கும்போது வெள்ளை காய்ச்சல் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது அந்த சளி தொண்டையில் அடைச்சிக்கிட்டு வந்து கூவ முடியாமல் அந்த கோழிகள் வந்து கஷ்டப்படுது. அதுக்கு எப்பவுமே நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி நானும் வந்து முறைப்படுத்துகிறேன். அது என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 20 கோழி இருக்குது. அதை குஞ்சுங்களாம் வந்து ஒரு 19 இருக்குது வச்சுக்கிங்களா. அந்த பெரிய கோழிகள் வந்து அதில் 10லேருந்து 2 போயிடுச்சு. இப்போ அது எல்லா கோழிகளுக்கும் தான் ஒரு என்னென்னா சின்ன ஒரு கோழி குண்டு சைஸு, குட்டி கோழி குண்டு சைஸ் அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கோழிக்கு நம்ம உருண்டை கொடுத்தாலே போதும். ஒரு காலையில் சாயங்காலம் 2 வேளை கொடுத்தாலே போதும். சப்போஸ் அதுங்களுக்கு இன்னும் சரியாகலை பட்சத்தில் நம்ம வந்து திரும்ப மறுநாள் அதேமாதிரி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு பக்கம் மேலே வராது. கோழி உடனே நமக்கு வந்து ரிலீஃப் ஆகி சுறுசுறுப்பாகிடும். நோய்கள்லேருந்து முற்றிலும் குணமாகும். அதேமாரி இந்த அரைச்ச இந்த விழுதுகளை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் மக்காச்சோளம், புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு அதை கலந்து தான் அதுங்களுக்கு நம்ம தீவனம் வைக்கிறோம் இல்லைங்களா. அதில் வந்து இந்த மருந்தை வந்து இந்த அரைச்ச விழுது வந்து அதில் கலந்து வச்சோன்னா அதுவும் சாப்பிட்டுடும். அதுவும் இந்த மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம அது கோழியோட பிடிச்சி வாழையை திறந்து இந்த ஒரு உருண்டை கோழி உருண்டை அளவுக்கு போட்டு விட்டாலும் அதுவும் நமக்கு வந்து ப்ராப்ளம். ஏன்னா ரொம்ப நோய் வந்துச்சுன்னா அதுங்களே சாப்பிடாது. அப்போ நம்ம தான் ஊட்டி விடணும். அப்படி பட்சத்தில் இந்த மருந்து தான் நமக்கு கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் இதுக்கு வந்து மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூனு, ஜீரகம் அதேமாதிரி 1.5 ஸ்பூனு, அடுத்தது மஞ்சள். இது மட்டும் நம்ம அம்மியில் அரைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போடும்போது கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க. மஞ்சள், அடுத்தது வேப்பிலை, இது வந்து கல்யாண முருங்கைத்தழை, இது வந்து வெறும் முருங்கை மரம் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, முருங்கைத்தழை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குப்பைமேனி ரொம்ப முக்கியமானதுங்க. அதுங்களுக்கு சளி இருந்தாலும் அக்யூரேட்டாக சரியாயிடும். குப்பைமணி. இது வந்து ஆடுதொடா 2 இலை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப வீரியமானது. அடுத்தது வந்து கற்பூரவள்ளி இலை. இதில் வந்து பாதி கோழியை கடிச்சு எடுத்துச்சு இலைகளை. கற்பூரவள்ளி. இதில் வந்து தூதுவளை இருக்குது. ஆனால் தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ வெயில் சீசனில் தான் காஞ்சிருச்சு. தூதுவளை கொஞ்சம் இந்த 2 வேலை சேர்த்துக்கணும். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூண்டு, சின்ன வெங்காயம். இது 2 மெயின் மருந்துங்க. பூண்டு, சின்ன வெங்காயம். அடுத்தது துளசி. அது வந்து கிருஷ்ண துளசியாக இருந்தாலும் சரி, ராம துளசியாக இருந்தாலும் சரி, துளசி. இந்த ஐட்டம் தாங்க. இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை அம்மியில் அரைச்சாலும் அது இன்னும் நேச்சுரல் தான். அரைச்சி அந்த கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து விழுதாக கொடுக்கணும். வாங்க அதுக்கு எப்படி கொடுக்குற பாருங்கள். இப்போ இருக்கிற என்னோடய கோழி வந்து பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியாமல், கூவ முடியாமல் திணறுது. அதே தலையை தொட்டு பார்த்தா ரொம்ப கொதிக்குது, ஜுரமாக இருக்குது. அந்த ஜுரத்துக்கு மெயின் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த துளசி, இந்த மிளகு. இது வந்து ஜுரத்துக்கு கண்டிப்பாக எடுக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது மற்ற வைரஸ் அதுக்கு இருந்தாலும், வெள்ளை காய்ச்சல் இருந்தாலும் இதுக்கு வந்து குணமாகும். மற்ற மூலிகை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜுரத்துக்கு மெயினாக மிளகு, துளசி தாங்க ஜுரம் எடுக்கும். இப்போ நம்ம இதை அரைச்ச பிறகு நம்ம கோழிக்கு அது எப்படி கொடுக்குறோன்னு பார்க்கலாம். இதுதாங்க அந்த கோழி. இது எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள். ஒரு மாதிரி கேட்குதுங்களா, ஒரு மாதிரி இழுக்குதுங்க பாருங்கள். அது கோழிக்கு சவுண்டு கேட்குதுங்களா. செல்லக்குட்டியை பாரு. இது தீனியே எடுக்காமல் இந்த சேவல் பார்த்திங்கன்னா கூவாமல் அது மாதிரி இழுக்குது. அதுக்கு சளி நல்லா பிடிச்சிட்டு இந்த தலையை தொட்டாலே ஜுரம், பயங்கரமான ஜுரம் அடிக்கும். இதுக்கு வந்து நம்ம அது மெடிக்கலில் இது மருந்து விற்கிது. இருந்தாலும் நம்ம வந்து நாட்டு வைத்தியமாக இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இது எல்லாமே வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன்.
இதை வந்து ஒரு கோழி குண்டு அளவுக்கு இதை நம்ம ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீனியில் வந்து கலந்து வச்சிடணும். இது பாருங்களேன் அப்படி இழுக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். பெரியவங்க நம்ம மனிதர்களுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிட்டா எப்படி தொண்டை வராமல் இருக்கணும் அதே மாதிரி தான். இது என்ன அவ்வளோ காமிக்காது, அப்படியே தமிழச்சலாம். இந்த மாதிரி ஒரு 2 உருண்டைக்கு ஊட்டி விட்டுலாம். அவ்வளோ சீக்கிரம் முடியாது. கழிச்சு இந்த மாதிரி நம்ம ஊட்டி விட்டுணும். ஏன்னா வந்து நைட்டில் இது மாதிரி நம்ம ஒரு மாலை நேரமே இந்த மாதிரி இழுக்குது கோழிக்கு, அதுக்கு அந்த சளி இழுக்குறதுனாலே நம்ம வந்து டக்குனு இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டோம்னா நைட்டு ஃபுல்லாகவே வந்து அதுக்கு உடனே குணமாயிடும் ஓரளவுக்கு. அப்படியே விட்டோன்னா இதுக்கு மூச்சு விட முடியாமல் இறந்துடும். ஏன்னா 2 கோழி முட்டை போடுற கோழி இறந்துருச்சு. இருடா திமுறம் அவ்வளோ சீக்கிரம். இது நல்லா 2-3 கிலோ வெயிட். இது பெரிய ஜாதி சேவல். நீங்கள் வீடியோஸில் இப்போ என்னோடய ஷார்ட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். முழுங்கு பாருங்கள். இது மாதிரி நான் ஒவ்வொரு கோழிக்கும் இதை போட்டு ஊட்டி தான் ஆகும். ஊட்டிட்டு மீதியை வந்து நம்ம தீவனத்தில் போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோன்னா இது எப்படி இருக்குது பாருங்கள், கரன்னு சளி பிடிச்சிச்சு. சாப்பிடுச்சு கொஞ்சம். சரியாயிடும். அதே மாதிரி இந்த கொண்டை இருக்கு பாருங்க, அந்த சேவல் இன்னொரு சேவல் பிடிக்க பாருங்க. அந்த கொண்டை வந்து கருகி இருந்தாலே அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். நான் சரியாக கவனிக்கல. அது வந்து பொட்டை கோழிக்கு இருந்தாலும் சரி, சேவலுக்காக இருந்தாலும் சரி, கொண்டை லைட்டாக கருகுனாலே வந்து நமக்கு வந்து அது நோயில் வாய்ப்பட்டிருக்கு நம்ம கோழிகள்ன்ட்டு நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு சேவல் கொஞ்சம் பிடிக்கிற பாருங்கள். இந்த சேவல் பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா, கண்ணுலாம் வீங்கி இருக்கு பாருங்க. வீங்கி போயிட்டு வெள்ளை காய்ச்சல் பண்ணிவிட்டு இதுக்கு ரொம்ப ஜுரம். இது ரொம்ப இந்த கொண்டையெல்லாம் ரொம்ப கருகி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நான் 2 நாளாக இந்த மருந்து கொடுக்க கொஞ்சம் சிவப்பாக இருக்குது. இருந்தாலும் வந்து சோர்ந்து இருக்குது. தீனி நான் எடுக்கவே இல்லை. வயிற்றில் கொஞ்சம் தீனி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு என்னப்பட்டு இப்போ கூவே மாட்டேங்குது. மாற்றி நான் 3 சேவல் வச்சுருக்கேன். 3 சேவலும் மாற்றி கூவும். இப்போ வந்து இது கூவவே இல்லை, கத்தவும் வரல. ஏன்னா அதுக்கு அந்த அளவு சளி நல்லா பிடிச்சிருக்கு. வயிற்றோட சொல்லலாம். அவ்வளோ திமிரம் நமக்கு. முடிஞ்சவரைக்கும் நம்ம இந்த நாட்டு வைத்தியம் தான் இந்த கோழிங்களுக்கு மெயினாக வந்து காப்பாற்றி கொடுக்கும். இந்த வாயை பாருங்கள், அதுக்கு ஜுரம் அடிச்சது அப்படியே கருப்பாக ரோஸ் கலரில் இருக்கும் வாய். எப்படி திமுது பாரு. கொஞ்சம் இழைச்சிச்சு இது கொஞ்சம். இதுக்கு அதே அந்த கோழி குண்டு சைஸ் தாங்க. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு கோழிக்கும் வந்து சாப்பிட முடிஞ்சிடுச்சு. விட்டுட்டு நமக்கு தண்ணி வச்சோம்னா அது வந்து ஈஸியாக நம்ம வந்து குடிச்சிடும். அந்த தீவனத்தில் வந்து நம்ம வந்து இந்த சாந்தை வந்து இந்த விழுதை வந்து நம்ம கலந்து விட்டாலும் அந்த மக்காச்சோள தீவனத்தில் ஈஸியாக அதை சாப்பிட்ருங்க. வயத்தரோட சொல்லும் பாரு எப்படி குதிக்குது. சரி இதில் இதுக்கு ரொம்ப அதிகமான ஒரு வெள்ளை காய்ச்சல், அதிகமான ஒரு இது ரொம்ப இந்த கொண்டையெல்லாம் கருகி போயிருந்துச்சு. நான் ஓரளவுக்கு வந்து இப்போ நான் அதை சரி பண்ணிட்டாச்சுங்க. என்ன குதிக்குது பாரு. என்னப்பட்டு இருந்தாலும் மனசு இல்லை. இந்த பொறுத்தவரை இது வந்து நாங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம். அது கோழியே வளர்ப்போம், அவ்வளோதான். அதுதான் எனக்கு பிடிக்கும். அது இறந்தாலும் இப்போ 2 பொட்டை கோழி எல்லாமே 1.5 கிலோ கறி இருக்கும். இறந்துருச்சு. நாங்கள் அப்படியே தான் புதைச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு கவனிக்கிறேன் நான் சரியா. இப்போ ஊட்டிட்டுங்களா, இந்த அளவுக்கு ஒரு கோழி கொண்ட அளவுக்கு ஊட்டிட்டேன். அவ்வளோதான். இவளுக்கு ஓரளவுக்கு காலையில் அது குரல் கொஞ்சம் ஃப்ரீனஸ் ஆகிடும். அதுக்கு அதுதாங்க இந்த தீவனம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் இந்த மக்காச்சோள தீவனம். இதில் வந்து நம்ம வந்து இந்த தீவனத்தை இதில் வந்து இந்த அளவுக்கு போட்டு இதில் வந்து பிசைஞ்சிட்டு வச்சோம்னா நல்லா அழகாக அது வந்து சாப்பிட்ரும். பசியத்தை எப்படி சாப்பிட்றாங்க. இப்போ நான் கொடுத்த அந்த மருந்து பார்த்திங்கன்னா நல்ல பசி தீவனம் எடுக்கும். நல்லா அந்த சளி பிரச்சனையும் போயிடும், ஜுரமும் போயிடும், கொஞ்சம் குரலும் நல்லா வந்துடும். இதுக்கும் குரலே கிடையாது. இவ்வளோ நேரத்துக்கு நான் சாதா டைமில் நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா
கத்தும் பயங்கரமாக கத்தும். அது நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச அந்த சேவலை சரி. அது இன்னும் 3 சேவல், அது இன்னொரு சேவல் வந்து அது கொடுத்தா அதுக்கு உடனே சரியாயிடுச்சு. நேற்று அரைச்சி கொடுத்த மருந்து உடனே சரியாயிடுச்சு. ஆனால் இவங்க 2 பேருக்கு தான் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. நான் கவனிக்கலை. நான் விட்டுருந்தா இந்நேரம் இப்போயே இறந்து போயிருக்கும். இப்போ இந்த மருந்து கொடுத்துருப்பாருல, குடிச்சிட்டு இப்போ தண்ணி வச்சுட்டுனா அது குடிச்சிட்டு அந்த தீவனம் கொஞ்சம் வச்சுட்டுனா சரி. நம்ம வந்து பால் மாறாமல் இந்த நம்ம மாலை வேலையிலே நம்ம பார்க்கணும் கோழிகளோட சிச்சுவேஷன், சாப்பிடுதா, அதுங்க தீனி தின்னுதா தின்லையா சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து உடனே அது மருந்து நம்ம அரைச்சி போட்டுட்டுனா நைட்டுக்குள்ளே அதுங்களை இப்போதைக்கு க்யூர் ஆகிட்டு நல்லா இருக்கும். இல்லைன்னா நைட்டே இறந்துடும். அதுங்க ஒரு செகண்ட் தான் மூச்சு விட முடியலன்னா அது இறந்துடும் கோழிங்க. அம்முக்குட்டி பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. இவ்வளோ அழகாக நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஹீரோ. நல்லா அழகாக இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் தாடிலாம் கருகி இருந்துச்சு, கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் ரோஸ் கலராக வந்துச்சு. அவ்வளோதாங்க. இந்த மருந்து அரைச்சி இந்த கோழிகளுக்கு நீங்கள் வந்து தீவனமாக கொடுங்க. உண்மையில் ரொம்ப ரிசல்ட்டுங்க. இது இந்த ரொம்ப கருகி இந்த கொண்டை இப்போ கூட பாருங்கள், இந்த லைட்டாக தெரியும் கொஞ்சம் கலர், அது டார்க்காக ரோஸ் நிறமும் அழகாக இருக்கும். அதுதாங்க இதுங்களோட கோழிகளோட ஆரோக்கியம். இதுக்கு கொண்டை கருக்குனால அதுக்கு நோய் பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி கண்ணு வீங்கி இருக்குது பாருங்கள். இதுக்கு ஜுரம் வேறு. இப்படி தலையை நீங்கள் பிடிச்சி பார்த்தாலே தெரியும், தலை சுடும், அப்படியே சூடு பயங்கரமாக. அதை வச்சு குழந்தைங்களுக்கு ஜுரம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க என்னோடய நாட்டு வைத்தியம். நான் இதுதான் நான் கோழிகளுக்கு நான் போடுவேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அது சரியாக்கிடுங்க உங்களோட கோழிகளுக்கு. நன்றி, வணக்கம்.